கடலூர் ஆதி கைலாஷ் பகுதிக்கு ஆன்மீக பயணம். உத்தரகாண்ட் நிலச்சரிவில் சிக்கி தவித்த 30 தமிழர்களும் ஹெலிகாப்டரில் மீட்பு. டெல்லியிலிருந்து இன்று விமானம் மூலம் சென்னை திரும்புகிறார்கள். அன்பானவர்களே, மைடியர் போர்ட்வுட் பீப்பிள்ஸ், நான் ஏற்கனவே பல தடவைகள் நான் போட்டிருக்கேன் இந்த வீடியோ. அதாவது இந்த இமய மையம், இதுதான் இமயமலை. இமயம் மையம், அதாவது இமயம் மலை. அதாவது நம்ம எவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்து போச்சு. நமக்கு நல்லா தெரியும், இன்றைக்கி வெப்பம் ஆயிடுச்சு, அதாயிடுச்சு, இதாகிடுச்சு, நிலச்சரிவுகள் எங்கே பார்த்தாலும் ஏற்படுது. அப்படி இருக்கும்போது இந்த மூட நம்பிக்கை மூட நம்பிக்கை சொல்லணும், அவரவர்கள் நம்பிக்கை அவரவர்களை காப்பாற்றும் என்பது இருந்தால் கூட பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு எவ்வளோ செலவு, அந்த உயிர்கள். யோசிச்சு பாருங்கள் ப்ளீஸ். மூட நம்பிக்கையை தவறுங்கள், முன்னேறுவதற்கு வழி என்னவென்று சென்னையில் பிரம்மாண்ட ஊர்வலத்தில் திரளானோர் பங்கேற்பு. 1800 விநாயகர் சிலைகள் கடலில் கரைப்பு. விநாயகர் சதுர்த்தி அன்று பூஜையில் வைக்கப்பட்ட விநாயகர் சிலைகள் நேற்று சென்னையில் பல்வேறு பகுதிகளில் உள்ள கடலில் கரைக்கப்பட்டன. பட்டினப்பாக்கம் சீனிவாசபுரத்தில் ராட்சத கிரேன் மூலம் விநாயகர் சிலைகள் கரைக்கப்பட்ட காட்சி. என் வாழ்க்கையில் பயங்கரமான அனுபவங்களில் நேற்று அடைந்த அனுபவம் மிக, நான் இது வரைக்கும் இப்படி ஒரு அனுபவத்தை கண்டது இல்லை. ஆமாம், நான் இங்கே புது பெருங்கலத்தூரில் தாம்பரத்தில் இருந்து நீலாங்கரை பீச்சுக்கு ஒரு விநாயகர் கணபதி சிலையை கரைப்பதற்காக கடலுக்கு எடுத்து சென்றோம். அப்போ நான் போகும்போது நான் கண்ட அனுபவம் என் வாழ்நாளில் இதுவரை கண்டதில்லை. ஏகப்பட்ட வீடியோ எடுத்துருக்கேன், போடுறேன் பாருங்கள். காஞ்சிபுரம் தாய்மொழியுடன் பிற மொழிகளையும் கற்றுக்கொள்ளுங்கள். மத்திய மந்திரி நிர்மலா சீதாராமன். மேடம், இதுதான் மேடம் நானும் சொன்னேன். பைத்தியக்கார சொல்லிட்டாங்க மேடம். டாக்டர்கிட்ட சொன்னேன், டாக்டரே இந்த பைத்தியக்கார சொல்கிறாங்க டாக்டர், பிற மொழிகளை கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னேன். அதற்கு டாக்டர் என்ன பைத்தியக்காரன் சொல்கிறாங்க டாக்டர். அதுக்கு டாக்டர் சொல்கிறாரு, குணா அவங்கெல்லாம் லூசு குணா. நானும் அதுதான் சொன்னேன், அவனுங்கெல்லாம் லூசு. படிங்கடா டே, இங்கிலீஷ் மொழி மிகவும் சிறந்தது. இங்கிலீஷில்டா இனிமேல் உங்களுக்கு வாழ்வே இல்லைடா, எல்லாமே இங்கிலீஷில் வந்துடுச்சு, கொஞ்சம் படிங்கன்னு சொல்ல. 3000 ஸ்போக்கன் இங்கிலீஷ் போட்டிருக்கேன் மேடம் யூடியூப்பில். 3000 ஸ்போக்கன் இங்கிலீஷ், மொத்தம் 16000 வீடியோ. அதில் 3000க்கு மேலே ஸ்போக்கன் இங்கிலீஷ் படிங்கன்னா படிக்க மாட்டானுங்க மேடம். புது டெல்லி அரசியலில் திடீர் பரபரப்பு. நான் நேர்மையானவன் என்பதை மக்கள் சொல்லட்டும். முதல் மந்திரி பதவியில் இருந்து ராஜினாமா. கெஜ்ரிவால் அறிவிப்பு. என்னமோ நடக்குது உலகத்திலே. ஆமாங்க, நான் இதே பேப்பரில் தான் ஒரு மாதம் முன்னாடி, இன்னைக்கு தேதி 16, நாளைக்கு 17, பிரதமர் மோடி அவர்கள் 75 வயதை தொடுகிறார் என்ற நியூஸ் எல்லாம் படித்தேன். தொடர்ந்து டெய்லி பார்க்குற மாதிரி சின்ன பிட்டு கூட அவருக்கு நாளைக்கு பிறந்த நாள் அப்படின்னு யாருமே போடலைங்க. தொடர்ந்து என்னமோ RSSன்னாங்க, 75 வயசில் ரிட்டையர்மெண்ட்டுன்னாங்க. அரசியலில் இதெல்லாம் சகஜ பாப்பாவா? இது வரைக்கும் பார்க்காத அளவுக்கு எல்லா பேஜ்லேயும் அண்ணாவை பற்றி தாங்க பேசியிருக்காங்க. என்னங்க நடக்குது? 116வது பிறந்த நாளை ஒட்டி அண்ணா உருவ படத்துக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உள்ளிட்ட தலைவர்கள் மரியாதை. அன்பானவர்களே, எனக்கு ஒரு விஷயம் இப்போ திடீர்னு இந்த வருடம் தான் என்ன பார்க்குறீங்களா, அண்ணாவை அண்ணாந்து பார்த்தா என்ன இருக்கும்? இறைவன், அவர் தான் இவர். ஆமாம், இவர் இல்லாமல் திமுக ரெண்டுமே இல்லை, ரெண்டுமே உப்புமா தான். இப்போ கூட உப்புமா கம்பெனின்னு சொல்லுவாங்கல்ல, உப்புமா கம்பெனி சினிமாவில் சொல்லுவாங்க, அதான் 2 உப்புமா கம்பெனி, திமுக. ஆமாம், இவர் இல்லாமல், இவர் படத்தை போடாமல் அவங்க பழப்பு போட்ட முடியாது சார். அது போட்டு திடீர்னு என்னன்னு தெரிலங்க, ஒவ்வொரு வருஷமும் இல்லாமல் இந்த வருஷம் எல்லா பேஜ்லேயும் அவரை பற்றி எல்லோரும் பேசியிருக்காங்க. ஏதோ அவங்க மனதுக்குள்ளார ஏதோ ஒரு பெரிய பயங்கரம், பேரிடர் எல்லாம் வரப்போகுது, எங்களை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சிறாங்க போல் இருக்குது. எல்லா பேஜிலும் அவரை பற்றி பேசியிருக்காங்க. அண்ணாவை கூப்பிடுகிற தமிழகத்துக்கு அண்ணா ஆற்றிய பணிகளை என்றென்றும் போற்றி மகிழ்வோம். எக்ஸ் வலைதளத்தில் நடிகர் விஜய் பதிவு. எல்லாருமே ஆமாம் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, அண்ணா அவர்களை
ரொம்ப பிரமாதப்படுத்தி பேசியிருக்கிறார்கள் இந்த வருடம். அப்புறம் பிரதமர் பதவிக்கு போட்டியிடும் வாய்ப்பை நிராகரித்தேன் மத்திய மந்திரி நிதின் கட்காரி பேச்சு. அப்புறம் வந்து ராய்ப்பூரில் பார்த்தீங்கன்னாக்கா சத்தீஸ்கர் மாநிலத்தில் பயங்கரம், வெள்ளி சூனியம் வைப்பதாக சந்தேகப்பட்டு 5 பேர் அடித்து கொலை, 5 பேர் கைது. அதுக்கு அப்புறம் அப்படியே தான் போகுது. அப்புறம் என்னது காஷ்மீரில் வெல்ல போகுது யார்? அப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா தூத்துக்குடி மது ஒழிப்பு மாநாடு யார் நடத்தினாலும் ஆதரிப்போம் அன்புமணி ராம்தாஸ். அப்புறம் அதிகாரத்தை பகிர்ந்து அளிப்பது தான் உண்மையான ஜனநாயகம், தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி அமைப்பதில் தவறில்லை திருமாவளவன் பேட்டி. ஸோ இப்படி தாங்க பழைய விஷயங்கள் அப்படியே போயிட்டு இருக்குது. சரி, நான் அடுத்தது நம்ம கணபதி பொன்மொழி திருக்குறள் இரண்டையும் பார்ப்போம். பொன்மொழி என்ன சொல்றதுன்னு கேட்டிங்கனாக்கா, லியோ டால்ஸ்டாய் சொல்கிறாரு, நேர்மையாக வாழ வேண்டுமானால் முட்டி மோதுவதும் குழம்பி கலங்குவதும் விழுவதும் எழுவதும் தொடங்குவதும் தூக்கி எறியப்படுவதும் மீண்டும் தொடங்குவதும் மீண்டும் தூக்கி எறியப்படுவதும் தவிர்க்க இயலாது என்கிறார் யார்? லியோ டால்ஸ்டாய். திருக்குறள் என்ன சொல்லுது பார்த்தீங்கன்னா, குறள் சிறப்பீனும் செல்வம் பெரியனும் பிறர்க்கு இன்னா செய்யாமை மாசற்றார் கோல் விளக்கம். சிறப்பை தரும் செல்வத்தை பெறுவதாக இருந்தாலும் கூட அதன் காரணமாக பிறருக்கு தீமை செய்து விடக்கூடாது என்பது குற்றமற்றவரின் கொள்கை. எவ்வளோ அருமையாக இருக்கு பார்த்தீங்களா? அற்புதமான ஒரு பொன்மொழியிலையோ டால்ஸ்டாய் சொன்னது. அடுத்தது நம்ம திருவள்ளுவர் திருக்குறள். ஓகேவா? கொஞ்சம் பாருங்கள், அதன்படி நடத்துக்க முடியுமா என்று யோசியுங்கள். அன்பானவர்களே, வியூவர்ஸ், ஆமாம், நேற்று வந்து நான் வந்து இந்த கணபதி அவர்களை வந்து இந்த கடலில் கரைப்பார்கள் இல்லையா, அதற்காக போயிருந்தேன். எனக்கு 61 வயசு ஆகுது. நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிள்ளையார் அந்த சிலையை வந்து இப்போ அந்த இது வைப்பாங்கள்ல, அந்த அந்த சதுர்த்தி அன்றைக்கி வைப்பாங்கள்ல. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னாக்கா அந்த டிராஃபிக் ஜாம் பயங்கரமாக இருக்கும். சம்டைம்ஸ்லாம் லாஸ்ட் டைம் கூட நான் கீழெல்லாம் விழுந்துட பார்த்தேன். ஆனால் கடிந்து சில வீடியோவெல்லாம் நான் போட்டிருப்பேன். நேற்று அதை கரைக்கிறதுக்காக என் நண்பர்கள் கூட்டிகிட்டு போனாங்க, நான் போனேன். என் வாழ்க்கையில் இப்படி ஒரு அனுபவத்தை நான் வந்து பார்த்ததே இல்லைங்க. 61 வயசு ஆச்சு. இப்போ வாட் ஸ்ட்ரகிளிங். அப்புறம் முக்கியமாக இந்த வீடியோ எதுக்குன்னு கேட்டிங்கனாக்கா, நான் வந்து தாம்பரத்துலேருந்து நீலாங்கரைக்கு நான் போகிற வழியில் மேடவாக்கம், பள்ளிக்கரணை, வேளச்சேரி, அப்புறம் நீலாங்கரை, அந்த எல்லா நீர்பிடிப்பு ஏரியா அதை பற்றி தான் நான் அடுத்த வீடியோலேயும் சொல்ல போகிறேன். அன்பானவர்களே, முந்தைய வீடியோவில் சொன்ன 61 வயதில் நான் கண்டிராத அனுபவம் என்று இந்த கணபதி அவர்களை கடலில் கரைத்தல் அதை பற்றி நான் சொல்கிறேன். இப்போ நான் அந்த போன வழி நான் சொன்னேன், அதான் அந்த நீர்பிடிப்பு ஏரியாக்கள் சொன்னேன் இல்லைங்களா. ஸோ திஸ் இஸ் செப்டம்பர். அக்டோபர் மாதம் 10ஆம் தேதிக்கு மேலே அந்த ஏரியாவில் நிறைய நான் வீடியோ போட்டிருக்கேன் உங்களுக்கு. அந்த ஏரியா பாருங்கள், நிறைய நான் வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அந்த வீடியோலாம் நான் உங்களுக்கு போடுறேன். தயவு செய்து மறுக்காமல் அதெல்லாம் பாருங்கள். அந்த பள்ளிக்கரணை, வேளச்சேரி, மேடபாக்கம், அப்படியே அந்த நீலாங்கரை, அந்த சோழிங்க நடுவர் அந்த சுற்று வட்டாரத்தில் தான் எங்கள் அந்த கணபதி சிலை போச்சு. ஸோ அதெல்லாம் அந்த குறிப்பிட்ட ஏரியாலாம் பாருங்கள். இன்று நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த இடங்கள் வருகின்ற டிசம்பர் மாதம் எப்படி இருக்க போகுது என்பதையும் பாருங்கள். அதற்கு முன்னாலேயே தயவு செஞ்சு அங்கே இருக்கிற மக்கள்லாம் வெளியேறிடுங்க. இது என்னுடைய ஒரு சிறிய வேண்டுகோள். காரணம் என்னென்னா, அது நீர்பிடிப்பு ஏரியா, மழை வெள்ளம், கடலுக்கு போக முடியாது. கணபதி போயிட்டாரு, கரைச்சாச்சு. ஆனால் வெள்ளத்தை எப்படி போய் அன்பானவர்களே, மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், நான் வீடியோக்கள் போடுவது நிச்சயமாக அந்த நியூஸெல்லாம் அது சும்மா டைம் பாஸ். சின்ன பிள்ளையிலேருந்து நான் படிக்கிறதுனால சரி படிக்கலாமே படிக்கிறேன். மற்றபடி எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. எனக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷ் தான். நான் 3000 வீடியோ மேலே போட்டிருக்கேன். மொத்தம் 16,000 வீடியோ கிட்ட போட்டிருக்கேன் யூடியூப்பில். இதில் ஒரு 3000 வீடியோ மேலே ஸ்போக்கன் இங்கிலீஷ் தான். ஆமாம், அது என் பிள்ளைங்களாம் நல்லா இங்கிலீஷில் பேசணும்னு எனக்கு ஒரு ஆசை, அதனால் நான் போடுறேன். ரெண்டாவது, இப்போ இந்த நீர்பிடிப்பு ஏரியாக்களை பற்றி நான் வந்து நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கேன். ஒரு 2000 வீடியோ மேலே இருக்குது. வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட ஏரியாக்கள் சென்னையை சுற்றி எல்லாம் எடுத்து போட்டிருக்கேன், போய் பாருங்கள். ரெண்டாவது, மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், இந்த இப்போ கூட நிறைய வீடியோ வச்சுருக்கேன், போடுறேன். இந்த நீர்பிடிப்பு ஏரியா ஆகிய ஒரு 40 மைல் அளவு கொண்ட அந்த சதுப்பு நிலம் ஆகிய அந்த பக்கம், அதாங்க அந்த கோவளம் கிவளம், அந்த புதுப்பாக்கம், அந்த அந்த அனுமார் கோயிலெலாம் இருக்கு, அந்த சோழிங்க நகர், அங்கெல்லாம் தயவு செஞ்சு அங்கேருந்து டிசம்பர் மாதம் ரொம்ப பொல்லாத மாதம் பார்த்துக்குங்க.